வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவரத்தினங்களில் ஒன்றான முத்துவை பற்றி பார்க்க போகிறோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் சித்த பெருமான்கள் பலவிதமான மருந்து பொருட்களை கையாண்டு, அதாவது மூலிகைகளிடம் இருந்து பெறப்படும் மருந்து, தாது பொருட்களிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்து, ஜீவராசிகளிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்து என்று அவை அனைத்தையும் நுட்பமாக கையாண்டு மக்களின் பிணிகளை போக்கி பல ஆண்டு காலம் வாழச் செய்துள்ளனர். அந்த வகையில் ஒரு உயிரிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்து என்ன என்பதையும் அதன் பெயரையும் விளக்கமாக தந்துள்ளனர். அதன் பெயர் முத்து என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த முத்தாகப்பட்டது கடலிலே பிறக்கின்ற ஒரு சிப்பியின் வயிற்றில் இருந்து இந்த முத்து உருவாகிறது. இந்த முத்துல 3 பருவங்களாக பிரிக்கின்றனர். ஒன்று இளம் பருவம், நடுப்பருவம், முதிர்ந்த பருவம் என்று. முதிர்ந்த பருவமாக இருக்கக்கூடிய முத்து தான் ரொம்ப சிறந்ததாக கருதப்படுகிறது. இதில் பழுப்பு நிறமுள்ள முத்தும் வெண்மையான நிறமுள்ள முத்துமே ரொம்ப சிறந்த முத்து. இன்னும் பல வண்ணங்களில் உண்டு. அதாவது சிவந்த நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம், இது போன்று பல வகைகளும் உண்டு. ஒவ்வொரு நிறத்திற்கு தகுந்தாற் போல அவங்க அணியும் பொழுது அவங்களுக்கு நன்மை தீமை இது போன்ற நிலவரம்லாம் உருவாகும். இந்த முத்துக்களில் பலவிதமான வகைகள் உண்டு. அணுவட்டம், ஒப்பு வட்டம், குருத்து முத்து, நிம்போளம், பயிட்டம், அம்புமுத்து, குளிர்ந்த நீர், சிவந்த நீர் என்று இப்படி பல வகைகள் இருந்த போதிலும் நம்ம தேர்ந்தெடுத்து அதை அணியும் பொழுது நல்ல ஒளி உள்ளதாகவும் நீரொளி உள்ளதாகவும் வட்டமாகவும் பெரியதாகவும் தூயதாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. இந்த முத்துக்கள்லாம் அனைவருக்குமே நல்லதை செய்யும் அப்படின்னு நம்ம கூற முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கோள்களுக்கும் நவரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கற்களை பொறித்திருக்கிறாங்க. அதாவது இந்த கிரகத்துக்கு இந்த கற்கள் தான் பொருந்தும் அப்படின்ற ஒரு நிலை. அதுபோல் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் இதையெல்லாம் பார்த்து தான் நாம் சில கற்களை வாங்கி அணியணும். எல்லாருமே இதை செஞ்சாக்கா எல்லாருக்கும் அது நல்லது செய்யுன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு எந்த கற்களை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதுபோல் உள்ளவங்க ஜாதக முறையில் விளக்கம் தெரியாதவங்களாம் ஒரு கற்களை வாங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சு 1 வாரமோ 2 வாரமோ பழகும் பொழுது அது நன்மை தீமை இந்த மாதிரி சில விஷயத்தை செய்யும். அதை கண்டுணர்ந்து அதன் பிறகு அதை வாங்கி அணியிறது சால சிறந்ததாக கருதப்படுது. இந்த முத்தில் நன்மை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே போல் தீமையான பலனையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. அதாவது கோடுகள், சுழிகள், புள்ளிகள், சாயல்கள், பிறை வடிவம், அப்புறம் அன்ஷேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு ஷேப்பாகவே இருக்காது, அந்த மாதிரி பிளவு, சொரசொரப்பு, தேன் போன்ற கலரு, ஒளி இல்லாதது, இது போல் உள்ளதெல்லாம் நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா பலவிதமான கேடு பலனை தரும். அதாவது தரித்திரம், கஷ்டம், பிணிகள், வறுமை, பலவீனம், குடும்ப நாசம் இவைகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே நவரத்தின கற்களை அணியும் பொழுது எல்லாருக்குமே அது நல்லதையும் செஞ்சிடாது, அதே நேரத்தில் தீமையையும் அது செஞ்சிடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு நன்மையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தீமையும் செய்யக்கூடியது. அதனால் பார்த்து அனுபவசாலிகிட்ட சொல்லி கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்து இது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக விளங்குது இந்த கல். அதாவது நவ கிரகத்தில் சந்திரன் என்பவர் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறாரு. அவருக்கு உகந்த கல்லாக இந்த முத்து பயன்படுகிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கணும் தான், இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதிக நேரம் பிடிக்கும். அதனால் இதை குறைச்சிக்கிட்டு அடுத்து நம்ம வைத்தியத்துக்கு போயிடலாம். இந்த முத்தை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க,
அது எந்த அளவுக்கு நோயை குணப்படுத்துது என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம். இந்த முத்துவினுடைய பொதுவான குணம், ஜீவரத்தினம் என்கின்ற முத்தினால் அஸ்திஜுரம், வீக்கம், அரோசகம், மெலிவு, விழிநோய், அக்னி கிடவிஷம், சுட்க சிலோத்தமம், குரல் வளையில் சத்திக்கின்ற கோழை, தைரியம், வீரிய நாசம் இவைகள் அனைத்தும் விலகும். முத்துவையோ அல்லது கற்களையோ அல்லது கனிமப் பொருட்களையோ நம்ம பூமியிலிருந்து எடுக்கக்கூடியது அல்லது ஓடு, ஆமை ஓடு, கொம்புகள் இது போன்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம நேரடியாக மருந்தாக பயன்படுத்த முடியாதுங்க. அதற்கு சுத்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சித்த மருத்துவத்தில் உண்டு. அதை சுத்தப்படுத்தினா மட்டும்தான் நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியும். அதில் விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ சுத்தி செய்தல் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். 30 கிராம் அளவிற்கு உண்டான கெட்டி முத்தை கொண்டு ஒரு பழகின சிறு களையத்தில் போட்டு அகத்திப்பூ சாறிவிட்டு 1 மணி நேரம் ஊறவிட்டு நன்றாக எரித்து எடுக்க சுத்தியாகும். இதை தனி பஷ்பமாகவும் இதர சரக்குகளுடன் கூட்டி உபயோகப்படுத்துவதுண்டு. எங்கனமெனில் சுத்தி செய்த முத்து 50 கிராம் அளவிற்கு எடுத்து கல்வத்தில் போட்டு மணித்தக்காளி சாறு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரை நாள் முழுக்க அரைத்து ஒரே வெள்ளைகளாக தட்டி காய வைத்து சிறு அகலில் அடக்கி சீலை செய்து காய்ந்தபின் 30 வரட்டியில் புடம் போட்டு எடுக்க பற்பமாகும். வேலைக்கு 2 முதல் 3 அரிசி எடை தினம் 2 வேளை நெய்யில் கொடுத்து வர சில தினங்களில் ஷயசுரம், இருமல், அஜீரண பேதி, பித்த எரிவு முதலியவைகள் குணமாகும். தேனில் கொடுக்க காசம் குணமாகும். இன்னும் கண் நோய்களையும் நீக்கும். முத்தை கொண்டு நிலக்கடம்பு சாறு விட்டு 3 நாட்கள் அரைத்து வெள்ளைகளாக செய்து உலர்த்தி புடமிட்டு எடுத்தால் அது சுண்ணாம்பாகும். இந்த சுண்ணாம்பை வெத்திலையில் தடவி உட்கொண்டால் பல் இறுகும், பித்தமும் கபமும் நீங்கும், காசம், ஷயம், அக்கினி மாந்தம், விக்கல் ஆகிய அனைத்தும் அகலும், உடல் நல்ல வலிமை பெறும். இதுபோன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த முத்துவில் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.